இந்த படம் எடுத்து ஆஸ் அ ப்ரொடியூசராக இருக்கும்போது தான் எனக்கு தெரியுது ஹவு மச் வி ஆர் மேக்கிங் சென்ஸ் டு பீப்புள். இப்போ ஒரு வந்தோமா, சரி ஒரு எடுத்துகிட்டு சரி ஓகே இது முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் ஐ வாண்ட் டு மேக் ஆல்வேஸ் அ குட் கமா ஃபார் எவ்ரி ஒன் ஹூ இஸ் ஹியர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் இதில் வந்து நிறைய பேர் பின்னாடி இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மென்டலி. ஏன்னா நான் படம் ஆரம்பித்து ஒரு 4 தடவை தான் வந்திருக்கேன். அதுவும் லைக் நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு எடுத்தோன்னு பார்த்தோன்னா லைக் ஒரு 15 days தான் நான் அவங்களோட இருந்திருப்பேன். பட் எனக்கு கொடுத்த சப்போர்ட் ராம், சாம், அவங்கள வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே இருந்து இதை வந்து பொறுப்பாக எடுத்து பண்ணதுக்கு மிக்க நன்றி. அப்புறம் ஷஹின்ஷ்னா சேவியர், நான் அதை பூஜையில் சொன்னதான், நான் வந்து நிறைய பேரை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக தான் அந்த படம் எடுத்தேன். தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஷஹின்ஷ்னா இஸ் கோயிங் டு ரியலி ரூல் தி மியூசிக் இண்டஸ்ட்ரி. ஸோ தட் இஸ் சம்திங். அப்புறம் சூரஜ் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வை வி கீப் ஆன் டாக்கிங் அபவுட் சூரஜ்னு. அது இல்லாமல் எனக்கு பெரிய ஒரு பக்கபலமாக இருந்து 2 பேர், ஒன்று ஆகாஷ் அண்ட் தேவ். இவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு கைடும் பண்ணாங்க. லைக் சார் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம். தேவுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ், ஆகாஷோட டெலிவிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு they were giving me a lot of ideas. Thank you so much. And அது இல்லாமல் நாகராஜ் who look after the money and Ram who look after all the accounts, அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இப்போ எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக வந்திருக்கு. இப்போ என்னென்னா we want you all to come and enjoy the movie. And also இந்த மாதிரி எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. அண்ட் ஆல்சோ சக்தி சார், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அவருக்கும் ஒரு மிக்க நன்றி. அவர் தான் எல்லாத்துக்கும் எனக்கு பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் ஜெனரஸ் இதை எடுத்துக்கிட்டதுக்கு நானும் சக்தி சாரும் கூட கேட்டு பேசிக்கிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேர் தான் இது பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ ஸோ நான் ஒரு நாள் வந்து சொன்னேன், இப்படி ஜெனரஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. மகேஷ், நீ தான் யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கும்னு நினைப்பல, டோன்ட் மிஸ்டேக் எனி திங் இன் எனிவே, நான் அதெல்லாம் நினைக்க மாட்டேன், just go with the team அப்படின்னு சொல்லிட்டு. This is another one example of I want to give an opportunity to people who want to come and be successful here. Thank you everyone. Thank you. And also I wish you all very good. Have a good day and also please enjoy the movie from September 12th onwards. Thank you. கடவுளுக்கு நன்றி, இப்படி ஒரு வாய்ப்பையும் நல்ல மனிதர்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்ததுக்கு. மகேஷ் செல்வராஜ் சார், அப்புறம் டிக்னிட்டரிஸ், நம்ம ஜாமவான்கள், நம்ம பார்த்து ரசித்த டைரக்டர்ஸ் கனி சார், அமீர் சார் அண்ட் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஸோ ஒரு வளர்ந்து வர இசையமைப்பாளருக்கு வந்து ஒரு ஆல்பமில் 6 சாங் கிடைக்கிறங்கிறது வந்து இந்த காலத்தில் அது வந்து இட்ஸ் அ வெரி வெரி ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 6 சாங்ஸ்னால் அதில் கண்டிப்பாக நம்ம நல்லாவே பண்ணலனாலும் ஏதாவது ஒரு சாங்காச்சும் பிடிக்கும் எல்லாருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு 6 songs பண்ணி அதுக்கு நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஸோ சாம் சார், ராம் சார் எல்லோருக்கும் நன்றியை செலுத்துகிறேன். ஸோ முக்கியமாக நான் வந்து என்னோட சவுண்ட் இன்ஜினியர் கிபி அவரை மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 6 songல 5 song அவர் தான் மிக்ஸ் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது எனக்கு ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி. ஸோ எப்படி டைரக்டருக்கு ஒரு டிஓபி மாதிரியோ எனக்கு அவர் ரைட் ஹேண்ட் கிபி. ஸோ அவரோட மிக்சிங் வந்து வேறு லெவலில் இருக்கும், அவ்வளோ ஒரு டீட்டெயில் இருக்கும். ஸோ ஐ எம் ஹாப்பி தட் ஈஸியாக என்னோட ஒர்க் பண்ண சிங்கர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி செலுத்தி ஐ ஹோப் திஸ் மூவி பிகம்ஸ் அ பிக் ஹிட். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி சமுத்திரகனி சார், அமித் சார், ஆர்கே செல்வமணி சார் அண்ட் சரவண சார் அண்ட் சதீஷ் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற மூவி இட் வில் பி யோலோ. நான் முன்னாடி பண்ணுறது இமோஜின்னு ஒரு வெப் சீரீஸ் இன் தமிழ் அண்ட் 2 தெலுங்கு மூவி அண்ட் 1 இன் மலையாளம். யோலோ பற்றி சொல்லணும்னா ஐ வுட் சிம்ப்ளி லவ் டு கால் இட் அஸ் அ மியூசிக்கல் சோல். எனக்கு லைக் 6 songs இருக்காங்க. மியூசிக் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது. எப்படின்னா ஒரு ஆக்ட் பண்ணும்போது கூட அழுகிற சீனெல்லாம் இருக்கும்போது எனக்கு மியூசிக் வச்சுனா ரொம்ப இமோஷன் வரும். ஸோ அதுக்கு என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது சாம் சார் தான். ஆல்வேஸ் யூ யூஸ் டு கீப் எ சாங் பிசைட்ஸ் மீ. ஸோ அதனால லைக் கிளிசரின் போட்டால் இருக்குச்சுன்னா லைக் எனக்கு வந்து அவ்வளோ இம்பேக்ட் வராது. ஸோ கரெக்டாக கனெக்ட் பண்ணணும்னா மியூசிக் போட்டு தான் எனக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ தேங்க்யூ சாம் சார். இந்த படத்துக்கு நான் வந்தது பிகாஸ் ஆஃப் சாம் சார். ஹேவ் டன் ப்ரோ லைக் ஒரு தெலுங்கு மூவி, சமுத்திரகனி சார் வாஸ் த டைரக்டர், பவன் கல்யாண் சார் வாஸ் த ஹீரோ. ஸோ அவங்க வந்து கோ-டைரக்டராக பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து தான் பார்த்தேன். ஸோ பிகாஸ் ஆஃப் தேட் ஐ கெட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுக்கு சாம் சார் ரொம்ப நன்றி. அண்ட் ராம் சார் நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டர் ரொம்ப நன்றி.
அண்ட் அதுக்கப்புறம் மகேஷ் சார். ஸோ இவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் புது கேஸ்ட்டை வச்சு லீட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணதுக்கு மகேஷ் சார் ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம டிஓபி சார் சூரஜ் சார் தேங்க்யூ சார். அண்ட் நம்ம மியூசிக் டைரக்டர் சேவியர் சார் தேங்க்யூ. அண்ட் ஹோல் கேமரா டிபார்ட்மெண்ட், ஹோல் யோலோ டீம், ஹோல் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட அம்மா அப்பா, அவங்க இல்லைன்னா நான் இல்லை, அம்மா வந்திருக்காங்க. தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் யோலோ இஸ் கானா ரிலீஸ் ஆன் September 12th. எல்லாரும் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இவங்க எல்லாருக்கும் அசிஸ்டன்ட் டேரக்டர் டீம்லேருந்து ஃபோன் வந்துச்சு. எனக்கு அரவிந்த் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு அண்ணா தான் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு டீம் கூப்பிட்றாங்க, நீ போய் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு வேறு படம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சரி ஓகே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு போய் ஃபஸ்ட் டைம் சாம் சாரும் ராம் சாரையும் மீட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் எப்படி நிக்கி கிட்ட வந்து பார்த்து சிரிச்சாங்களோ, என்ன ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, எதுவும் பேசவே இல்லை, என்ன பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா சாம் சாரும் ராம் சாரும் சேர்ந்து கதை சொன்னாங்க. கதை சொல்லி முடிச்சுட்டு எனக்கு பிடிச்சிருக்கு சார், ஸோ நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணணும்னு சொல்லிக்கணும். அப்போ ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து கூகுள் மீட்டில் மகேஷ் சாரை மீட் பண்ணேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார் என்கிட்ட பேசும்போது. ஐ வாஸ் லைக் தேவ் சொல்லியிருந்தாங்க, நான் பார்த்தேன் உங்கள் ஸ்டில்ஸ்லாம் பார்த்தேன், உங்களை பற்றி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும், ஐ எம் ஹாப்பி டு அசோசியேட் வித் யூ. நான் எதுவுமே பேசல, உடனே கமிட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியே எனக்கு ரொம்ப. அப்போ சொன்னார், இல்லை நான் வந்து யங்ஸ்டர்ஸோட தான் போகணும், ஃப்ரெஷ் ஃபேஸோட போகணுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், அவங்க வந்து நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க, ஸோ உங்களோட சப்போர்ட் ஃபுல்லாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜையில் தான் அவர் மீட் பண்ணேன். நான் பார்த்த ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ப்ரொடியூசர் இவர். ஸோ நானுமே வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணுவோம் ஒரு டைரக்ஷன் டீமை, டிஓபி டீமை நான் பார்த்துருக்கேன். பட் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லாமல், கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து பெரிய ப்ரெஷர் இல்லாமல் செட்டில் வந்துட்டு அவங்களுக்கு க்ரியேட்டிவாக என்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த லிபர்ட்டி கொடுத்துருந்தாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் நான் 2-3 விஷயங்கள் செட்டில் பார்க்கும்போது எனக்கு அடிக்கடி தோணுது, சரவணா சொன்ன மாதிரி நான் அவர்கிட்ட பர்சனலாக பேசுவேன், ஆஹா இந்த இடத்துல கொஞ்சம் இது பண்ணியிருந்தா இன்னும் கம்மி பண்ணியிருக்கலாமே, இது கம்மி பண்ணியிருக்கலாமே, எனக்கு அப்பப்போ அந்த மைண்டு போயிடும். பட் இட் வாஸ் ரியலி ஒர்க்கிங் வித் திஸ் டீம். ரொம்ப ஜாலியான டீம். அதுவும் ஏடிஸ் ஸ்டீஃபன், ஸ்ரீநந்தா, தம்பிக்குட்டின்னு கூப்பிடுவோம், அபீஷ், இவங்க கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோட கோஸ்டார் தேவிகா, அப்புறம் ஆகாஷ் ப்ரோ, திவாகர், யுவராஜ் அண்ட் நிதி, இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்ஸாக இருந்துச்சு. அண்டு இந்த விழாவில் ஹீரோ வந்து ஜேவியர் பிரதர். எனக்கு ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போதே அவங்க 6 பாட்டோட டியூனுமே வாங்கி வச்சுருந்தாங்க டைரக்ஷன் டீம். நான் அதுவும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வந்து ஒரு யூத்ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவி. நீங்கள் வந்து வந்தீங்கன்னா சிரிப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ரொமான்ஸ் இருக்குது, தேவையான இடத்துல ஃபைட் இருக்குது. ஹீரோயிசமான ஃபைட் படத்தில் கிடையாது. ஒரு குட்டியான ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட் இருக்குது. அந்த எலமெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் பண்ணோம் நாங்கள் நினைக்கிறோம். படம் நல்லா வந்திருக்கு. ஒரு நியூ ஃபேஸை வச்சு ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ மீடியா உங்கள் மூலியம் நீங்கள் தான் வந்து கனெக்டிங் பீப்புள் மாதிரி, உங்கள் மூலியமாக தான் வந்து பீப்புளை வந்து ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த யோலோ September 12th தேட்டர் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த படம் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். நான் இன்னும் 2 பேரை தேங்க் பண்ணணும். பண்பு சார் என்னுடைய கிளாஸ்மேட் இன்ஸ்டியூட்டில். அவர் வந்து காலேஜில் ப்ரொஃபஸர் இருந்தார். நான் ஷூட் பண்ணுறேன்னு சொன்னோன்னே இமீடியட்டாக வந்து 1 இயர் பிரேக் எடுத்துகிட்டு வந்துட்டார். தேங்க்யூ ஸோ மச் பண்பு. சிவா சார், எடிட்டர் சிவா சார், அவர் தான் டீசர் ட்ரெய்லர் கட் பண்ணி கொடுத்தாரு. கமர்ஷியலாக பயங்கர ப்ரோமோவாக கட் பண்ணி கொடுத்தாரு, நம்ம படமா அப்படின்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. தேங்க்யூ சிவா சார். அப்புறம் ஜிதேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு ஒரு சாங்கை போட்டு கேட்டோடனே, ஏன்னா எல்லாமே வெளியே போய் டெஸ்ட்டு தானே போட்டோடனே, சார் செம்மையாக இருக்குது, ஜாஸ் பண்ணிக்கிங்க சார், சாக்ஸஃபோன் இருக்குது, எல்லா டீட்டெயிலிங்கும் வந்து ரொம்ப அழகாக வந்து டீகோட் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் அவனுடைய பாடலாசிரியர்கள் முத்தமிழ் சூப்பர் சார், சக்ஷனா சேவியர், அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு படத்தில். எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். அப்புறம் சந்திரன் சார் வந்து பெரிய மாரல் சப்போர்ட், கனி சார் மேனேஜர், வெளியே வந்து இங்கே வேணுமா அங்கே வேணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ. ப்ளஸ் விஜய் நிக்கி வந்து உண்மையிலேயே செகண்ட் ஹீரோ படத்தில் ரொம்ப சேட்டப் பண்ணுவாப்புல, ஸ்பாட்டில் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவர் ஸ்பாட் வந்தாலே ரொம்ப ஹிலேரியஸாக இருக்கும். தேங்க்யூ நிக்கி. தேங்க்யூ கிரீஷ் சார், தீபிகா, சுப்பு, சிக்கந்தர், யுவராஜ், திவாகர், எல்லாருக்கும் பிக் தேங்க்ஸ். அண்ட் எனக்காக வந்து ப்ரொடியூசர் சாரோட ஃப்ரெண்டு ரீனா லண்டனில் வந்திருக்காங்க. மார்னிங் தான் வந்தாங்க, 6 o'clock நேராக வந்துட்டாங்க, தூங்கல. அவங்களுக்கும் ஷெரியலுக்கும் ரொம்ப பிக் தேங்க்ஸ்.
தேங்க்யூ. எனக்கு எனக்கு அதான் நான் கிட்ட வாங்க. அது ஸ்பாட்டில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சொல் பேச்சு கேட்பாங்க, கேட்கவே மாட்டான்னு அது ஒருத்தர் தான். எந்த டைலாக் கொடுத்தாலும் கவுண்டர் போட்டு இது பண்ணலாமாடா, தம்பி அது பண்ணலாமாடா அப்படின்னாரு. எந்த டைலாக்கும் பேசாதீங்கன்னா, ஆனால் நீங்கள் காமெடி அப்பா இல்லைன்னு, ஆனால் எமோஷனல் அப்பா இல்லைன்னு சொல்லி ஒரு அடக்கி கொண்டு வரது ரொம்ப டஃப் ஆச்சு. பட் கிளைமேக்ஸில் ஹீரோயினுக்கும் அப்பாவுக்கும் ஒரு மொமெண்ட் இருக்குது. அங்கே தான் வந்து அண்ணன் வந்து ரொம்ப ரொம்ப மெல்ட் ஆகிட்டாங்க. எனக்கு தெரியும் அண்ணன் பிரேக் ஆவாங்கன்னு சொல்லி. அதனால் அந்த ஜோனுக்குள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு நினச்சேன். அண்ணனோட பர்சனல் விஷயம் தெரியும். அந்த மொமெண்ட்டுக்குள்ளே அண்ணனை கொண்டு போகக்கூடாது, வெளியே வந்து அந்த எமோஷன் பிரேக் ஆகாமல் பார்த்துக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் அண்ணன் வந்து எமோஷனலாக பிரேக் ஆகிட்டாங்க. பட் அந்த சீன் ரொம்ப ரொம்ப நல்லா வந்துச்சு. தேங்க்யூ கோபிண்ணா வந்து பூஜை போட்டுலேருந்து இப்போ வரைக்கும் அடிக்கடி ஃபோன் என்ன நடக்குது, என்ன பண்ணுறீங்க, டேய் சாங்காக ரிலீஸ் பண்ணுறீங்கடா, டெஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்கடா, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு டெய்லி எனக்கு அப்டேட்ஸ் கேட்டே இருப்பாங்க. ஸோ பெரிய மாரல் சப்போர்ட் கோபிண்ணா, அக்கா அரிதா அக்கா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக வந்து எப்பயுமே மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுற ஷாஜகான், பழனி சார், வித்தகண்ணன் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். இந்த அவர் ஹீரோவை பற்றி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊராம்புள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானாக வளரும்னு. அவங்க மாமா என்று சொல்லக்கூடிய அவருடைய தந்தை ஸ்தானத்தில் இருந்த மாமா வந்து நிறைய புதிய இயக்குநர்களை அறிமுகம் செஞ்சுருக்காரு. மரகத நாணயத்தை எடுத்த சரவணன், பேச்சுலர் எடுத்த சதீஷ்ன்னு, அவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தினதுனால தான் இன்றைக்கி மகேஷ்ன்ற தயாரிப்பாளர் மூலமாக உங்கள் புள்ள தேவ் வந்து ஹீரோவாகிட்டார். அவர் சொன்னார், நம்ம எல்லாரும் அவங்கெல்லாம் இருக்கணும் இந்த மேடையிலன்னு நான் ஆசைப்பட்டேன்னு. வாழ்க்கை அப்படி நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது. அப்படி நினைக்கிற மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னால் அது வாழ்க்கையாக இல்லைன்னு இல்லை. பொதுவாக சொல்லுவாங்க, நீ போகிற பாதையில் எந்தவித இடைஞ்சலும் இல்லைன்னு சொன்னால் அது உனக்கான பாதை இல்லை, யாரோ போட்ட பாதைன்னு. அப்போது நீ போகிற பாதையில் இடைஞ்சல் இருக்குன்னா தான் அதை சரி பண்ணால் தான் அது நீ போட்ட பாதையாக இருக்கும், உனக்கான பாதையாக இருக்கும்னு. அதனால் யார் இருக்காங்க இல்லை அப்படின்றதெல்லாம் தெரியல. இப்போது பொதுவாக மேடைகளில் சொல்லுவாங்க, ஒரு உலகம் முழுக்க எங்கேயாவது ஒரு விருது விழாவில் பார்த்தா நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் அந்த அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என்னோடய 14 வயசில் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். நான் இப்படி ஒருத்தர் இருப்பேன்றதே எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. அவர் பார்க்கும்போது நான் டவுசர் போட்டுட்டு இருந்த ஒரு பையன். அதுக்கப்புறமா இப்படி ஒருத்தன் வருவான், இப்படி ஒரு ஆளாக இருப்பான்றது தெரியாது. எங்கள் அம்மாவும் பெருசாக அதை எடுத்துக்கிட்டதும் கிடையாது. என்னுடைய பயணமே வேறு. அதனால் நம்ம நினைக்கிறது போல் வாழ்க்கை இருக்காது. பொதுவாக சாமானிய மனிதர்களுக்கே வாழ்க்கை இருக்காதுங்கும்போது சினிமா இன்னும் கூடுதல். நம்ம நினைக்கிறது எதுவுமே இங்கே நடக்காது. நம்ம பல கற்பனைகளில் வந்திருப்போம். திரைத்துறைக்கு வரும் பொழுது நான் நினைப்பேன், ஏன் படத்தை வந்து இப்படிலாம் எடுக்கிறாங்க, அப்படி ஸ்பாட்டுக்கு போனோம்னா அப்படி சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக ஹீரோக்கிட்ட இது பேசிட்டு ஹீரோயின்கிட்ட இது பேசிட்டு இந்த மாதிரிலாம் எடுக்கலாமே நினச்சி வந்தவன் தான் நான். கடைசியில் வந்தால் யாருக்கிட்டையுமே பேசுகிறதில்ல, கேமராமேன்ட்ட கூட பேசக்கூட முடியாத ஒரு சூழல். இங்கே வந்து அந்த வேகம், அந்த 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 கால் சீட்டுன்ற சொல்கிறது, அந்த நேரம், 150 பேரை மேனேஜ் பண்ணுறது, இதில் போய் சிரிக்கிறதுக்கு, பேசுகிறதுக்கு, விளையாடுறதுக்கு எதுக்குமே எனக்கு நேரம் இல்லை. நான் என்னை அப்படி மாற்றிக்கிட்டேன். அதனால் வாழ்க்கை உங்களை மாற்றிடும். நிச்சயமாக இந்த பயணம் உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். நான் சாம் என்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கான், கனிக்கிட்டேயும் ஒர்க் பண்ணியிருக்கான். ஆனால் 2 பேருடைய பாணி இருக்கான்னு தெரியலை. அவன் என்ன மாதிரி ஜானரில் படம் எடுத்திருக்கான்றது அது பார்த்தா புதுசாக இருக்குது. ஸோ 2மே இல்லாமல் இப்போ கனியோடைய நாடோடிகள் மாதிரி நிமிர்ந்தல் மாதிரி இல்லை, என்னுடைய பருத்திவீரன் மாதிரியும் இல்லை. அவன் புதுசாக உன்னை ட்ரை பண்ணியிருக்கான். எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக உன்னுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக வெற்றி கிடைக்கணும். அதுக்கு காரணம் உங்கள் இவ்வளவு பேருடைய நம்பிக்கை. ஃபைட் மாஸ்டரு, டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே வந்து ரொம்ப நம்பிக்கையோடு பேசுனீங்க. எல்லாருமே நடிகர்கள் எல்லாருமே உங்களுக்காகவே இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன். நான் வந்து ப்ரேயரை விட்டதே கிடையாது, விடவே மாட்டேன். கோபி எல்லாரும் கடைசியாக கோபி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதர். பார்த்த உடனே முகம் மலர பேசுவது, நம்பிக்கையோடு பேசுவது. அதனால் கோபி வாழ்த்துக்கள். கோபி கனியும் அப்படி தான் ஆயிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக ரமண மகரிஷியாக மாறிட்டு இருக்கானோன்னு எனக்கு தோணுது. அப்படியே ரொம்ப பாசிட்டிவாக வெல்வோம் வாழ்வோம் அப்படின்லாம் சொல்கிறான்.
நிறைய எனக்கு அவனுடைய பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தா உண்மையிலேயே நல்லவன் தானே. நான் ஒரு மேடையில் வேற சொல்லிவிட்டேன். எந்த மேடையில்? நிமிர்ந்து நில் தானே. எனக்கு இவன் நம்பியார் மாதிரியே தெரியுறான் எனக்கு. நான் ஆமாம், அதை நான் என்ன சொல்லிட்டேன், நான் எப்பயும் அவங்ககிட்ட பேசுகிறது தான், ஏய் நீ எம்ஜிஆர் கிடையாதுடா, நீ நம்பியார் தானடா, ஆனால் நீ எம்ஜிஆர் மாதிரியே மேடையில் இருக்கேன்னு சொல்லிவிட்டேன் நிமிர்ந்து நில் ஆடியோ ரிலீஸில். அவன் போய் என் வீட்டில் ஒய்ஃபெல்லாம் வந்திருக்காங்க, இவர் இப்படி சொன்னேன், நான் போய் என்ன நினைப்பாங்க, நம்பியாருன்னா நான் என்னெல்லாம் செய்கிறேன்னு யோசிப்பாங்க. ஏன்னா அவன் சொன்ன மாதிரி இன்னும் நவுட்டு தெரியும். நாங்கள் ஒரே அறையில் இருந்த ஆட்கள் 2 பேருமே ஒன்றா இருந்தது. என்னுடைய நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சவன் அவன். ஆனால் பார்க்கும்போது வெளியே எங்கேயாவது இப்போ கனியெல்லாம் பேசுகிறத கேட்டால் உண்மையிலே நல்லவன் தான் போல இருக்கு, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விழாவுக்கு. அதாவது ஒரு ஆசிரியருக்கு எது பெருமை அப்படின்னா, தான் வேலை பார்த்து சம்பளம் வாங்கினது அது பெருமை கிடையாது. தன்னுடைய மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு வரும்பொழுது தான் அது பெருமை. ஏன்னா அந்த உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய மாணவர்கள் இதுதான் என் டீச்சர்னு சொல்லும்போது கிடைக்கிற அந்த கௌரவம், அந்த கண்ணியம் இருக்கு இல்லையா, அதுதான் மிகச்சிறந்தது. அதுபோல் எங்களை போன்ற இயக்குநர்களுக்கு என்னுடைய உதவியாளர் ஒருத்தன் ஜெயிச்சு வந்து, சார் நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன்னு சொல்லும்போது தான் நாங்களும் லைவாக இருக்கோன்றது தெரியும். ஸோ நம்மக்கிட்ட இருந்து ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கும்போது, இப்போது பாலச்சந்தர் சார் ஒரு மேடையில் சொன்னதை நான் சொல்கிறேன். நான் இவங்களோடலாம் போட்டி போட வேண்டியது இருக்கியா அப்படின்னாரு ஒரு பட விழாவில் எங்களை போன்ற இயக்குநர்களை பார்த்து. அது மாதிரி இப்போ இவன் எடுத்திருக்கிறத பார்த்தா நம்மளும் இது மாதிரி ஒரு படம் எடுக்கணும் போலன்னு அந்த ஒரு ஆசையை தூண்டுது. அப்போ என்னுடைய உதவியாளர், அப்போ அந்த பெருமையை அவன் எனக்கு கொடுத்துருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். நான் வாழ்த்துக்கள் சாம், உன்னுடைய ஒட்டுமொத்த குழுவினருக்கும். உங்களோட ராம்னு ஒருத்தர் இருந்தார், எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மிகப்பெரிய வெற்றி அடையட்டும், இறைவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்கட்டும். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். என்னுடைய திரைப்படத்துக்கான மேடையில் நிற்பதை விட அதிக மகிழ்ச்சியோடு இந்த மேடையில் நிற்கிறேன். அண்ணன் அமீர் அண்ணனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அண்ணன் இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் சந்திச்சிருக்கவே மாட்டோம். பருத்தி வீரனில் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தோம். அற்புதமான ஒரு பயணம், ரொம்ப கடின உழைப்பு. அவர்கிட்ட சாதாரணமானவெல்லாம் போய் வேலை பார்க்க முடியாது, கொஞ்சம் அசாதாரணமாக தான் அண்ணனோட பயணப்பட முடியும். நான் ரொம்ப, அதாவது என்னென்னா, நீ எங்கேயும் போகக்கூடாது, என் கூடவே இருந்துருவார். நான் அவரோட ரூம்மேட் 6 மாதம். அவ்வளவு அழகான ஒரு பயணம், ஒரு 150 நாள் அந்த படம். என் குருநாதர் கே பாலச்சந்தர் சார் சொல்லுவார், நீ என்கிட்ட இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்த, அமீரோடு ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் விகரஸ் ஆகிட்டேன். உன்னுடைய சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வன்முறையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அது உண்மை தான். ஏன்னா அண்ணனோட பயணப்பட்டு வந்த பிறகு தான் நாடோடிகள் வேறு மாதிரி உருமாறுச்சு. அண்ணனை பற்றி பேசினா பேசிகிட்டே இருப்போம். இப்போ கூட ஒரு பயங்கர காமெடி நடந்தது. என்னடா டைட்டிலுக்கு அர்த்தம் அப்படின்னாரு. ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி சொன்னான், திரும்ப கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னோடனே வந்து சொன்னான், சொல்லு, யூ லிவ் ஒன்லி ஒன்ஸ். நான் அந்த எஸ்ஸை எடுத்துகிட்டு ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்கிறானே, அப்படியெல்லாம் லீவ் பண்ண முடியுமானே அப்படின்னு கேட்டேன். அப்புறம் மேடையில் வந்து அப்புறம் தான் உண்மையான அர்த்தம் தெரிஞ்சுது. எப்பா நீ ஏதோ சொன்ன, அவன் வேறு ஏதோ சொல்கிறான், அவனை இப்போ மாற்றிட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ சமாதானப்படுத்திடுச்சு. அது ஒரு பயணம். ஷாம் பற்றி சொல்லணுன்னா, எனக்கு பருத்தியில் ஒர்க் பண்ணும்போது மூக்கில் இருந்து ரத்தம் வந்துடும், அவ்வளோ ஹீட்டு. இவர் கிண்டல் பண்ணுவார், நீ என்ன ஜெயபிரதா மாதிரி மூஞ்சில் மூக்கிலேருந்து ரத்தம் வந்துடுது அப்படின்னு இவர் கிண்டல் பண்ணுவார். ஷாம் வந்து என்கிட்ட சின்சியராக கேட்பேன், சார் இல்லை சார் என்ன பிரச்சனைன்றதை உடனே பார்க்கணும், போவோம் ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லி என்ன நிறைய நேரத்தில் என் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது தான் நானும் ஷாமும் ரொம்ப கிட்ட நெருங்கணும் உளவியல் ரீதியாக. அந்த பயணம் தான் அப்படியே தொடர்ந்து வந்தது. இவன் அண்ணன்ட்டேருந்து வந்துட்டான் அப்படின்னோடனே இவனை விட்டுறக்கூடாது, இவன் நம்மளோட கொஞ்சம் காலம் பயணப்படட்டும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு
நாடோடிகள்லேருந்து அப்படியே அந்த பயணம் ஆரம்பித்தது. எல்லா படைப்புகள்லையும் இருந்தோம். ஆனால் இவன் இந்த மேடை இவனுக்கு இது கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிருக்குன்னு நான் சொல்வேன். ஏன்னா இவனுடைய திறனுக்கு எப்போவோ கிடச்சிருக்கணும். ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. எனக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பான். நிறைய விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கான் டெக்னிக்கலாக. நான் சொல்லுவேன், இல்லை அவன்கிட்ட கேளுங்க, அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நிறைய இவங்ககிட்ட விட்டுட்டு போயிடுவேன். இவ்வளோ தூரம் என் பின்னாடி இருந்து, ஏன்னா ஷியாமும் ஷாஜகானும் இருந்தாங்கன்னா எனக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை. நான் பாட்டுக்கு என் வேலையை மட்டும் பார்ப்பேன், அவங்க பார்த்துக்குவாங்க. அப்படி தான் என்னை இது வரைக்கும் நகர்த்தி கொண்டு வந்தாங்க. அதனால தான் சொன்னேன், இந்த படத்துக்காக ஏதாவது ஒரு வகையில் அவன் கூடவே நிற்கணும்னு சொல்லி இந்த மொமெண்ட் வரைக்கும் அந்த பயணம் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். ஏன்னா இந்த படத்தில் உயிர் இருக்குது, அவ்வளோ உழைச்சிருக்காங்க, நிறைய நல்ல மனிதர்கள் உள்ளே இருக்காங்க. தேவ், கவலையப்படாதீங்க, நல்லா வருவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு உங்களுடைய கனவுகள், ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். பக்கத்துலேயே இருந்து எங்கேயோ ஒரு சீட்டில் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நான் சரவணன்ட்ட சொன்னேன், சரவணன் உங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களை பார்க்கணும்னு நினச்சேன், இன்றைக்கி தான் பார்க்க முடிஞ்சது. அதாவது நம் கண்ணுக்கு எதை காட்ட வேண்டும் என்பதை இறை தான் முடிவு பண்ணுது. நம் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. நம் பார்க்குற மனிதர்கள் இல்லாமல் இன்னும் பல லட்சம் ஆத்மாக்கள் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்றத நீங்கள் உணர்த்துனீங்க. அதையும் தான் தேவுக்கு சொல்கிறேன். இங்கே தான் இருக்காங்க அப்பா, அம்மா, மாமா, எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய கனவுகள் மெய்ப்படும். வாழ்த்துக்கள். அப்புறம் தேவிகா, துணூண்டு பொடிசாக பார்த்தது, இப்போ நல்லா வளர்ந்து அப்படி வந்து நிற்கிற, தமிழ் பேசுகிற, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். நண்பன் மகேஷ், ஆரம்பிக்கும்போது ஒரு முகம் பார்த்தோம்ல, அந்த முகம் இன்னும் அழகாக இருக்குது. உங்கள் நம்பிக்கை தான் இந்த ஆர்ட் மேலேயும், இந்த படைப்பு மேலேயும், ஷியாம் மேலேயும், இந்த டெக்னிக்கல் டீம் எல்லார் மேலேயும் வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை உங்களை அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போகும். மகேஷ், வாழ்த்துக்கள். அப்புறம் ஆர்த்தி, கோகுல், உங்கள் 2 பேர்த்த பற்றி நிறையா சொன்னார். அதுவும் மனசார நிறைய விஷயங்கள் சொன்னான். ஷியாம், உங்களுடைய மனசுக்கே இது மிகப்பெரிய வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். வெல்வோம். நல்ல படைப்பு, நல்ல விஷயங்கள். நம்ம பார்க்கறது, ரசிக்கிறது, சிரிக்கிறது, இதெல்லாம் தாண்டி சினிமாவில் வேற ஒன்று இருக்குது. என் குருநாதர் சொல்வார், உணர்வது அப்படின்னு சொல்லுவார். நாடோடிகள் படம் பார்க்கணும், அவங்க கூட தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார வச்சுருந்தோம். கம்பெனி லோகோ வரும்போதே கை தட்டினாங்க. அப்போ தான் இதுக்கியா தட்டுறாங்க அப்படின்னு கேட்டார். தெரியல சார், தட்டுறாங்க அப்படின்னா. அப்போ தான் அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அதாவது எல்லோரும் முழு மனசோட ஒரு படைப்பில் வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னா அது ஆடியன்ஸுக்கு சொல்ல தெரியாது, அவங்க உணர்வாங்க அப்படின்னாரு. அந்த உணர்தல் இந்த படத்தில் இருக்குது. நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். என் ஷியாம் பெருசாக ஜெயிப்பான். இன்னைக்கு நீங்கள் மிகச்சிறந்த இயக்குனர் ஆகிறதுக்குண்டே எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. நல்ல தயாரிப்பாளர் வந்திருக்கார், நல்ல இயக்குனர் வந்திருக்காரு, உங்கள் டீம் வந்திருக்கு, நல்ல மியூசிக் டைரக்டர் வந்திருக்காங்க. ஜேவியர் வரும்போதே ட்ராக்கோட வந்திருக்கீங்க நீங்கள். ஏன்னா படத்தை ஆரம்பித்து ட்ராக் வாங்கிறதுக்கு இப்போ வந்து 1 வருஷம் ஆகுது. நீங்கள் படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ட்ராக்கோட கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் சூரஜ், ஏன்னா அவங்க அப்பா வந்து என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். நீங்கள் நல்ல சமையல் சொன்னீங்க. ஏன்னா மிகச்சிறந்த கேமராமேன், மிகச்சிறந்த டீச்சரு. அவர் கூட வந்து இவர் டெல்லி பாபு மாதிரி வந்து நல்லசாமி சார் வந்து பல கேமராமேன்கள் இன்றைக்கி வந்து டெக்னிக்கல் நாலேஜாக இருக்காங்கன்னா அது வந்து நல்லசாமி சார் தான். அவரோட மகன் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய கேமராமேன். அவர் நிச்சயமாக அப்பாவோட அதில் வந்து ஒரு 10% இருந்தால் கூட போதும், நீங்கள் வந்து மிகச்சிறந்த கேமராமேன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இருந்த எல்லாருக்குமே, எங்களுடைய டீமில் இருக்க உங்கள் எல்லாருக்கும், தேவிகா உட்கப்பட, ஏற்கனவே எங்கள் சினிமாவில் தேவிகான்னு ஒருத்தர் இருந்தாங்க, அது மாதிரி நீங்கள் ஒரு தேவிகா மாதிரி மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டாக வரணும். மற்றபடி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அது மாதிரி படவா கோபிக்கு வந்து கடைசியாக வந்து எல்லாரும் வாழ்த்துட்டு போட்டார்ல, என்ன கூப்பிட்டு அடி வாங்குறது ஒன்று இருக்குல்ல, எனக்கு ஒரு நன்றி சொல்லுவான்னு சொல்ல நீ பேசின விஷயத்தில் அவர் வந்து வெளியே கொண்டு வந்துரு. ஆனால் இன்றைக்கி வந்து அவர் இருக்கார். அவர் மூலமாக இயக்குநர்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவுரை சொல்ல விரும்புகிறேன். அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. உண்மையாக அந்த ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ப்ரொடக்ஷன். அது வந்து தமிழ் சினிமா இல்லை, இந்திய சினிமாவுக்கே வந்து ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட், பியூட்டிஃபுல்லான டெக்னிக்கல். ஆனால் எனக்கு தெரியுது வந்து அது ஒரு பெரிய பள்ளம், அதில் போய் இவங்க உழப்புறாங்கன்னு.
இவர் ஒரு மனைவி வந்து இல்லை சார் நாங்கள் விழுந்து தான் ஆகணுங்கிறாங்க. நாங்கள் ரெண்டு பேரையும் கரை மேலே நிற்க வச்சு கடிஞ்சு அவங்கள அந்த இதோட வந்து அமுச்சு விட்டேன். ஆனால் அந்த டைரக்டர் வந்து என்னன்னா, அது மிகப்பெரிய விஷயம். அந்த பிரவீன் அவர் பேர், அவர் எங்கே இருக்கான்னு தெரியல, பாவம், எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் உள்ள ஒரு பையன். ஆனால் என்னன்னா மொத்தத்தையும் நமக்கே வரணும்னு நினைக்கிறார். மொத்த லாபமும் இல்லை மொத்தம் நமக்கே வரணும்னு நினைக்கும் போது அது இன்னும் அது வந்து ஏற்கனவே எவ்வளோ நாள் இருக்கும், எவ்வளோ நாளாக இருக்கும் படம் நம்ம பேசி 7 வருஷம் ஆகி கூட அந்த ப்ராஜெக்ட் ஒன்றும் வெளியே வராமல் இருக்குது. அன்னைக்கு வந்து இவங்கள உட்காந்து அதை பண்ணியிருந்தாங்கன்னா இந்திய சினிமாவுக்கு ஒரு புதிய திரைப்படம் உருவாகிருக்கும். ஆனால் அந்த படமும் வரல. இவங்க அதை போய் முழுகியிருந்தாங்கன்னா இன்னைக்கு கோபிங்கிற ஒரு ஆளே இல்லாமல் போயிருப்பார். அது மாதிரி தான் நடந்திருக்கும். அதில் வந்து காப்பாற்றி அவர் வீட்டுக்கு அமிச்சோம். ஆனால் அந்த பிரவீன் பாவம் எங்கே இருந்தாலும், இங்கே நீங்கள் இந்த மேடையில் இருந்தாலும் பரவாயில்ல, வெளியே எங்கே இருந்தாலும் பிரவீன் தயவு செய்து எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி தயாரிப்பாளரோட இல்லை நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா இந்திய சினிமாவுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பேராக இருக்கும். வர்ற லாபத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க. ஒரு இதையோட உங்கள் வாழ்க்கை முடிய போகிறது இல்லை. இன்னும் 100 படம் வந்து என்னோட எனக்கு முதல் படத்துக்கு சம்பளம் வந்து 14,000 ரூபா தான். ஆனால் அடுத்த படத்துக்கு சம்பளம் எனக்கு 1 கோடி ரூபா. அதனால் முதல் படத்துக்கு சம்பளத்துக்கு அழையாதுங்க. முதல் படத்தோட ப்ராஜெக்டோட காஸ்ட்டு நம்ம சம்பளம். நான் நினச்சிக்கிட்டு அப்படி தான், 14,000 ரூபா எனக்கு சம்பளம். ஆனால் என் படத்தோட பட்ஜெட் வந்து 1 கோடி ரூபா. அப்போ என் சம்பளமாக நான் நினச்சது வந்து 1,14,000 ரூபா என் சம்பளம். ஏன்னா என்னை நம்பி என் அப்பா அம்மாவே ஒரு 100 ரூபா செலவு பண்ண முடியாத காலகட்டத்தில் என்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் வந்து 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா அதுதான் என் சம்பளம். அப்படி தான் இன்றைக்கி இருக்கிற இயக்குநர்கள் நீங்கள் நினச்சாதான் அடுத்து 1 கோடி ரூபா சம்பளத்தை ரைட் அண்ட் ராயலாக வாங்கக்கூடிய, அன்னைக்கு 1 கோடி ரூபா இன்றைக்கி நீங்கள் பல கோடி வாங்கலாம். அந்த சம்பளத்தை வாங்கக்கூடிய ரைட் அண்ட் ராயலாக வாங்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் அடைய முடியும். அதனால் வரக்கூடிய இயக்குநர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து என்னுடைய அறிவுரையாக சொல்ல விரும்புகிறேன். மற்றபடி இந்த யோலோ நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியடையும். சாம், உன்னுடைய முயற்சிக்கு, உங்கள் யூனிட்டுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.